இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸில் பின் வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு பண்ண ஒரு யூடியூப் சேனல் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் யூடியூப் சேனல். இவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. இவங்க ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பின் வெரிஃபிகேஷன் இவங்களுக்கு வரல, பின் அந்த லெட்டருமே வரலன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பின் வெரிஃபிகேஷன் பண்ணா அப்படின்னால இவங்களோட மானிட்டேஷனாக க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. அதையும் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பின் வெரிஃபிகேஷன் பண்ண அந்த சென்ட் பண்ண ஒரு லெட்டரோட இமெயிலு. இவங்களோட மானிட்டேஷனை க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. பொதுவாக அந்த ஸ்டெப் 2 எரரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா எரர் வரும். அதுபோல் தான் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸ்டெப் 2ல் வந்து பின் வெரிஃபிகேஷன் பண்ணாதனால, இவங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை பண்ணாதனால இவங்களுக்கு வந்து யூடியூப் மானிட்டேஷனை கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்க. பொதுவாக பணம் ஏறினது இவங்க என்ன திடீர்னு ஏறலை அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து நோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூடியூப் சேனலில் நிறையா வீடியோக்களை பார்த்து நிறையா பேர்த்த தொடர்பு கொண்டு அவங்களாம் பார்த்து சரி பண்ண முடிஞ்சு அவங்களால ஒன்றும் சரி பண்ண முடியல அப்படிங்கிறதுனால திருப்பி நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்மளை காண்டாக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு பின் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். இப்போ அவங்க அந்த பின் நம்பரும் வாங்கிட்டாங்க. அதை நம்ம வந்து ஃபோட்டோவை எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தோம். ஃபோட்டோவை எடுத்து அனுப்புங்க உள்ளே ஓப்பன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை தான் நம்ம பின் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். இப்போ நான் அவங்களோட ஏர்னிங் செக்ஷனை ஓப்பன் பண்ணி மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எரர் வருங்க. பின் வெரிஃபிகேஷன் வந்து பலவிதமான எரர் இருக்கும். அதாவது வந்து ஸ்டெப் 2ல் வந்து பலவிதமான எரர் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் வேலை உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள். அல்லது நம்ம இது போல் யூடியூப் சேனலில் வீடியோ நிறையா போட்டிருக்கோம், அதை பார்த்து பண்ணுங்கள். இல்லை அப்புறம் எனக்கு முடியல, உங்களுக்கு என்ன ஃபீஸோ என்னமோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்னா நீங்கள் மட்டும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என்னோடய கான்டாக்ட் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இந்த வீடியோக்கில் கொடுத்துருக்கு, டெலிகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ வந்து நம்ம உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிடுவோம். இவங்களோட அக்கௌண்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுமே இன்னொரு யூடியூப் கிட்ட கொடுத்து அக்கௌண்ட்டை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அவர் பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் அவர் இது மாதிரி வரும்னு கூட சொல்லாமல் விட்டுட்டு போயிட்டார். அக்கௌண்ட் மட்டும் ரெடி பண்ணிட்டு இவர் ஒரு பல்கான ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு ஓடிப்பிட்டார். இப்போ அவர் தொடர்பு கொண்டா நான் போனே எடுக்கலையா. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி பல யூடியூப் சேனலை பார்த்து பல பேர்த்த தொடர்பு கொண்டுட்டு ஒரு சில காசையுமே இன்வெஸ்ட் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளை தொடர்பு கொண்டிருந்தாங்க. இவங்க கதையை கேட்கும்போதே எனக்கு வந்து ஒரு இதாக தெரிஞ்சுது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இவங்கள்ட்ட எவ்வளோ பீஸ் கம்மியாக வாங்க முடியுமோ அவ்வளோ பீஸ் கம்மியாக வாங்கிட்டு நம்ம இந்த வேலையை பண்ணி கொடுக்குறோம். இவங்களுக்கு இந்த வேலை மட்டும் இல்லை, உங்களுக்கு நான் பேங்க் அக்கௌண்ட் வந்து முதற்கொண்டு எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதையும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களே பல வீடியோக்களை பார்த்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒன்றும் முடியல. கடைசியாக நம்மள்கிட்ட வந்துருந்தாங்க. இப்போ இவங்களோட பின் வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணிடுவோம். இப்போ இவங்க நமக்கு அனுப்பின லெட்டரில் நம்ம அந்த பின் நம்பர் இருக்குது, அதை நம்ம இங்கே நம்ம கொடுத்துடலாம். அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பின் நம்பர் வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் பின் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு 3 தடவை தான் நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ண முடியும். நீங்கள் 3 தரமாக அட்டெம்ப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களால் முடிஞ்ச பண்ணுங்கள். நம்ம வீடியோலாம் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் இதை வீடியோவை பார்த்தே பண்ணிடலாம். நீங்கள் எந்த தான் தொடர்பு கொண்டு நீங்கள் எனக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து பண்ண விட நீங்களே பார்த்து பண்ணாலும் அது ரொம்ப பெஸ்ட்டு. அப்போ தான் அடுத்து உங்களுக்கு ஒரு நாலேஜும் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த ரெட் கலரில் வந்து ஆக்ஷனை கிளிக் பண்ணோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி மறுபடியும் உங்களுக்கு ஹோம் பேஜுக்கு போயிடுறேன். இந்த மாதிரி வரும். இல்லைனா நீங்கள் டேரெக்டாக வந்து பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இப்படி போகலாம். இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இப்போ நீங்கள் யூடியூப்பு இது வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஸ்டெப்பு வரும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெரிஃபிகேஷன் டிக், அதாவது பேமெண்ட் செக் கீழே செக்னா நீங்கள் இந்த மாதிரி பேஜுக்கு வந்துருவீங்க. அல்லது வந்து நீங்கள் ஹோம் பேஜ்லேயே இருக்கும்போது ஆக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மறுபடியும் அதே பேஜுக்கு வந்துடுவீங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நீங்கள் ஹோம் பேஜில் வர மாதிரி பேமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் இன்ஃபோ வெரிஃபிகேஷன் செக் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். இப்போ இந்த இடத்துல அந்த 6 நம்பர் நமக்கு லெட்டரில் வந்து 6 நம்பரை நம்ம என்ட்ரு பண்ணிடலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நான் டைப் பண்ணுற நம்பரை நீங்கள் டைப் பண்ணி 3 தரத்துக்கு மேலே நீங்கள் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை இது பண்ணிக்காதீங்க. ஒன்ஸ் நீங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா 10 நாளைக்கு மேலே ஆகும். உங்களோட வீட்டுக்கே வரும் இந்த பின் நம்பர். அதுதான் ஆட்சன்ஸ் வந்து பின் வெரிஃபிகேஷன் பண்ணுறது. இப்போ நமக்கு கொடுத்த நம்பரை நீங்கள் ஒன்ஸ் டைப் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். சப்மிட் பண்ணுங்கள். சரியான நம்பராக இருந்தால் டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல கபனுங்க
அட்ரஸ் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட்னு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி எரர்னு வந்துச்சு, இப்போ வந்து கம்ப்ளீட்னு வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த ரெட் கலரில் வந்து தெரிகிற ஏரோ மார்க் வந்து போயிடும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஒரு சில நேரத்தில் உடனே போயிடும். இப்போ நம்மளுக்கு உடனே போயிடுச்சு. இப்போ அவ்வளோதான், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ இவங்களோட ஆட்சன்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி உடனே ஆக்டிவேட் ஆகுமா ப்ரோ, ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா, இப்போ இந்த ஆட்சன்ஸ் நம்ம பின் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம். இப்போ இது பண்ண உடனே நம்ம அதையும் செக் பண்ணி காமிக்கலாம். இப்போ இதுதான் இவங்களோட யூடியூப் சேனல். இது மூலியமாக தான் அவங்க ஏர்னிங் பண்ணுறாங்க. இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் ஸ்டெப்பு 2 எரரில் தான் இருக்குது. இன்னும் அது கரெக்ட் ஆகலை. ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாகவும் சரி பண்ணலாம். அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் சேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். ஏதாவது ஆக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை ஆகிக்கும். அல்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ வந்து இதுக்கு ஒரு 24 மணி நேரம் டைம் கொடுக்கணும். அதாவது ஒரு நாள் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து அவங்களா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அல்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத செக் பண்ணி சொல்லுவாங்க. ஒரு சில நிறைய இல்லாட்டி நீங்கள் மேனுவலாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த 2 ஆப்ஷன்ஸ் வச்சு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 ஆப்ஷன்ஸில் என்ன அப்புறம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த 2 ஆப்ஷன்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மானிட்டைசேஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன் க்ளோஸ் பண்ணாங்க? இந்த பின் வெரிஃபிகேஷன் பண்ணாதனால க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம பின் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் அதை வந்து தெரியப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இங்கேயுமே பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கேயும் பண்ணலாம், அல்ல வந்து பார்த்திங்கன்னா இதையும் பண்ணலாம். இப்போ வந்து ரெண்டையுமே எப்படின்னு உங்களுக்கு ஆக்ஷன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த ஃபிக்ஸ் ஆட்சன்ஸ் யூடியூப் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நேராக உங்களோட ஆட்சன்ஸுக்கு போகும். இந்த மாதிரி வரும். இப்போ இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப்னு இருக்கா. இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி வரும். உங்களுக்கு ஒரு வேளை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பட்டனை கிளிக் பண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வரும். அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்ல எனக்கு வரலை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து சேஞ்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணலை அப்படின்னா ஏர்னிங் செக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு உங்களுக்கு ஃபுல்லாகவே இதாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட மெயில் ஐடிக்கு இந்த மாதிரி கேட்கும், வெரிஃபை பண்ணுறதுக்கு கேட்கும். இப்போ நீங்கள் உங்கள் மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ண வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன நம்பர் கேட்குதோ அதை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்க சொல்லியிருக்கேன், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸிங் என்ன அப்படின்னா நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இமெயில் ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் லிஸ்ட் ஆகும். அது எந்த இமெயில் ஐடிங்கிற நீங்கள் பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ அவங்க என்ன நம்பர்னு கேட்டிருக்காங்க, நம்மளும் நம்பர் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பரை கொடுக்கல, அது வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ரீசெண்ட் கொடுத்துருவோம். இப்போ நம்ம ரீசெண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க இன்னும் மெசேஜை பார்க்கல. நம்ம மெசேஜை வந்து அக்சஸ் கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுற மாதிரி இருக்குங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, அதனால் நம்ம அந்த அக்கௌண்ட் எடுத்துக்கணும். உங்களுக்கு ஒரு வேளை அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் 2வது எடுக்கிற மாதிரி இருக்கும். அல்லது வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கிறதே தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த 3வது தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கோம், அதனால் நம்ம பின் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதனால் இதை எடுத்துக்கலாம். இதுக்கு நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துடலாம். கண்டினியூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட இமெயில் ஐடி கேட்கும். எந்த இமெயில் ஐடி அப்படிங்கிறத கேட்கும். அதை ஒன்றுக்கு மேற்பட்டு நீங்கள் அந்த எந்த இமெயில் ஐடிங்கிறத நீங்கள் பார்த்துங்க.
இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட இமெயில் என்னோடய டிவைஸில் லாகின் இருக்கிறதுனால நான் எந்த இமெயிலையும் அந்த இமெயில் எடுத்துக்கிறேன். நீங்கள் லாகின் பண்ணி வச்சுன்னா எந்தெந்த இமெயில் ஐடி லாகின் பண்ணி வச்சுக்கணும் அந்த இமெயிலெலாம் இப்படி ஓப்பனில் இருக்கும். அதில் வந்து லாக் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி லாக் அவுட்டுன்னு காமிக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணி வச்சுருக்கேன். இவங்களோட இமெயில் ஐடி மட்டும்தான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இவங்களோட இமெயில் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டெப் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களோட அட்ரஸ், அவங்களோட பப்ளிஷர் ஐடி இது மாதிரிலாம் கேட்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கல வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கி நீங்கள் பப்ளிஷர் ஐடி ஆல்ரெடி நம்ம அவங்களோட அக்கௌண்ட்டில் தான் கனெக்டில் இருக்கான்னு பார்த்துங்க. இப்போ கண்டினியூ கொடுத்துடலாம். கண்டினியூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு மறுபடியும் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா செட்டப் அக்கௌண்ட் அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ செட்டப் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் ஏர்னிங் செக்ஷன்லேருந்து தான் நம்ம இதை பண்ணோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மேனுவலாக நீங்கள் எதுவும் கிளிக் பண்ண வேண்டியதா அதுவாகவே வந்து யூடியூப் ஸ்டூடியோவுக்கு போயிடும். உங்களுக்கு ஏர்னிங் ஆப்ஷன்ஸுக்கு போயிடும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு 10 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவாகவே ரீஃப்ரெஷ் ஆகுது. இப்போ வந்து இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இம்மிடியட்டாக ஆட்சன்ஸ் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதாவது வந்து உங்களுக்கு ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் வந்து எனபிள் ஆகிடுச்சு. ஒரு சில பேருக்கு வெயிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு 24 மணி நேரத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு வெரிஃபை ஆயிரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பின் நம்பர் வெரிஃபிகேஷனால தான் நமக்கு இந்த மாதிரி வந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு சில வேறு மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா வேறு மாதிரி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் இந்த யூடியூப் ஏர்னிங் செக்ஷனில் நிறைய ப்ராப்ளம் இப்போ வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக கையாளல அப்படின்னா உங்கள் யூடியூப் சேனல் மானிட்டைசேஷனே போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. சரி வாங்க, இப்போ வந்து உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆயிடுச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். வீடியோ கிளிக் பண்ணலாம். உங்கள் கண்ணு முன்னாடி இந்த ஒரே வீடியோவில் நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த பாருங்கள் ஏர்னிங் செக்ஷன் அந்த மானிட்டைசேஷன் சிம்பிள்லாம் வந்துருச்சா. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் பண்ணிடலாம். இப்போ நிறைய வீடியோக்கு நீங்கள் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். எத்தனை வீடியோ வேணுமோ 30 வீடியோ தான் செலக்ட் ஆகும். அதுக்கு மேலே செலக்ட் ஆகாது. இப்போ இந்த இடத்துல எடிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் டேப் ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மானிட்டைசேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல ஆன் மட்டும் பண்ணிடுங்க. வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த இடத்துல முக்கியம் மேலே வந்து அப்டேட் வீடியோஸ் அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அல்லது வந்து உங்களுக்கு வேறு மாதிரி அப்படின்னா ஆஃப்னு வந்துச்சுன்னா அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதனால் எனக்கு நம்ம கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணோடனே ஆனில் தான் இருக்குது. அதனால் டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுறோம். இப்போ அப்டேட் மட்டும் கொடுத்துட்றோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோக்கு தான் மேனுவலாக எனேபிள் பண்ணணும். இப்போ இது ஒரு 30 வீடியோக்கு நம்ம பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து கண்டினியூவாக ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். லோடிங் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக வந்து நம்ம ஒரு 30 வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் பண்ணிட்டோம். ஒரு சில இதுக்கு நீங்கள் எரர் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீடியோ மானிட்டைசேஷன் பண்ண முடியல அப்படின்னா எல்லோ கலர் காமிக்கும். அது என்னங்கிறத நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 30 வீடியோ பண்ணிட்டோம். மேலும் இன்னும் வீடியோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்து நீங்கள் கிட்டத்தட்ட இதில் 603 வீடியோ போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட. அதெல்லாம் எனேபிள் பண்ணோன்னா அவங்க தான் பொறுமையாக எனேபிள் பண்ணணும். நான் உங்களுக்கு ஒரு 30 வீடியோக்கு தான் எனேபிள் பண்ணி விட்டுருக்கேன். இதுக்கு மேலே அந்த யூடியூப் சேனல்காரங்களே பண்ணிக்குவாங்க. நம்ம அதை விட்டுறலாம். அவங்கள்ட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்களே பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி பேமெண்ட், அதாவது பேங்க் அக்கௌண்ட்டு 2025 எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஏன்னா 2025 அப்படின்னு நினைக்காங்க. இந்த வீடியோ நான் எப்போ போஸ்ட் பண்ணுறேங்கிறது எனக்கே தெரியல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. சரி, அந்த வீடியோ நான் பேங்க் அக்கௌண்ட் வீடியோ லிங்க் பண்ணுற வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ போட்டுக்கிறேன். ஏன்னா இதுவே டைம் எடுத்துக்கிச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மேலும் இது போல் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா என்னை டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் மிக விரைவில் கொடுக்குறேன். அல்லது இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். நம்பர் இருக்குது, நான் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணுறதுனால என்னால் தொடர்பு கொள்ள முடியாது. அதனால் நீங்கள் என்னை டெலிகிராம்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் தொடர்பு கொள்ளுங்க. அதான் பெஸ்ட்டாக இருக்கும். டெலிகிராம்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் டெக் வாய்ஸ் தமிழ் அப்படிங்கிற என்னோடய இந்த நேமில் தான் வரும். நான் இந்த வீடியோக்கு லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களாம் மேனுவலாக சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா பேர் வெவ்வேறு
ஆள் இருக்காங்க. அதில் நீங்கள் எங்கேயா போய் வேறு ஒருத்தர் தொடர்பு கொள்கிற மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோக்குள்ளே லிங்க் கொடுத்துருங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.